ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண் திருப்பூரில் உள்ள தனியார் பனியன் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திருப்பூரிலிருந்து சித்தூருக்கு இன்டர்சிட்டி ரயிலில் சென்று கொண்டிருந்தார். மகளிர் பெட்டியில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி ஹேமராஜ் என்ற இளைஞர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அப்போது அந்த கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த அவர் அவரது வலது கையை உடைத்து ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். இதனால் பெண்ணிற்கு தலை, கை, கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு கரு கலைந்தது. இந்த சம்பவத்தில் ஹேமராஜ் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி மீனா குமாரி ஹேமராஜை குற்றவாளி என கடந்த ஜூலை 11ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி ஹேமராஜுக்கு 3 ஆயுள் தண்டனை, சாகும் வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 85,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மத்திய அரசு 50 லட்சம் ரூபாயும் மாநில அரசு 50 லட்சம் ரூபாயும் இழப்பீடு தர திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி உத்தரவிட்டார். இதனையடுத்து ஹேமராஜ் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.